பேசிக்காக நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கனாக்கா, அவங்க எல்லாமே நார்மல் ஆகணும்னு சொல்லி தானே வராங்க. எக்ஸாக்ட். ஸோ என்னோட எய்ம் என்ன இருக்கும்னாக்கா, அவங்க திரும்ப எல்லாத்தையும் செய்ய வைக்கணும். அவங்கள பழையபடி பொசிஷன்ல எல்லாம் செய்ய வைக்கணும். இப்ப நெறைய பேருக்கு சொல்லுவாங்க, அ படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப ம். படி ஏன்னா அவன் வீடு 2ஆம் ஃப்ளோர்ல, வேற வழி 2ண்ட் ஃப்ளோர்ல இல்லையே. இருக்கும். ஆமா, ஓன் வீடா இருக்கும். ஆமா. வேணும் அப்ப அதுக்காக வீட விட்டுட்டா விற்க வர முடியும். முடியுமா? அவன் 2 படி ஏறியே ஆகணும். ஆமா, ஆமா. அப்போ அவனுக்கு சரி பண்ணி நீ படி ஏற வை. ம். அதுதான் நம்ம எய்ம். இன்னொன்னு நெறைய பேருக்கு இந்த முட்டு வலி இருக்கிறதுனால, இந்த முட்டு வலி, இடுப்பு வலி வண்டி ஓட்டக்கூடாதுன்னுவாங்க. ஆமா, அவன் ஆமா. ஒரு சேல்ஸ்மேனா இருப்பான். இல்ல ஏதாவது சேல்ஸ்மேனுக்கு எப்படி வண்டி ஓட்டாம இருக்க முடியும்? ஏதாவது ஆமா. அவன் வண்டி ஓட்டினா தான் அவனுக்கு அவனோட லைஃப். இப்ப நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, இத செய்யக்கூடாது அப்படின்றது இல்ல. நம்ம உடம்பு வந்து எல்லாம் செய்யறதுக்கு தான் ரெடி. ம். நம்ம கடவுள் வந்து நம்ம ஸ்பைன் அந்த மாரி டிசைன் டிசைன் பண்ணி பண்ணிருக்காரு. வச்சிருக்காரு. உடம்போட ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நம்மளால மாத்த முடியும். நம்ம உடம்பே பிளாஸ்டிக்ன்னு சொல்லுவோம். ம். எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அது எப்படி வேணாலும் மாறிடும். பிரெயின் நம்ம மைண்டையும் மாத்தலாம், நம்ம உடம்பையும் மாத்தலாம். எல்லாம் மாத்தக்கூடிய ஒரே ஒரு இதுனாக்கா நம்ம உடம்பு தான். ஸோ கடவுளோட அமைப்பிலேயே இதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு இது 100% கரெக்ட்டுன்னு ஒத்துக்கலாம். ஓகே. ஸோ இது எப்படி வேணாலும் மாத்திக்கலாம்.